கோல்டு ஒரு விஷயத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண ஃபேமிலிஸ் எனக்கு தெரியும். அது ஒரு வகையான பிஸ்னஸ் ஃபேமிலிஸ். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு கேட்டால் இவ்வளவு சவரன் கோல்டு, இவ்வளவு கேரட் டைமண்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டைமண்டுக்கு என்ன நிலைமைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிந்து என்னுடைய உறவு வட்டத்திலேயே நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் டைமண்ட் மட்டும் தான் வாங்குவாங்க. டேய், நான் டைமண்ட் தான்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு பெருமையாக சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வாங்கின டைமண்ட் 10 வருஷம் கழிச்சு வாங்கின விலையில 60% தான் இருக்கு. இன்னும் எவ்வளோ இறங்குன்னு யாருக்கும் தெரியாது. யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துல உங்க 100 ரூபாய் 60 ரூபாய் ஆயிடுச்சு. கோல்டு அடுத்தபடியாக கோல்டு மட்டும்தான் வாங்குவோம்னு சொல்லக்கூடியவர். லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு அம்சத்தில் கோல்டு மிகச்சிறந்த சொத்து. ஆனாலும் கோல்டு மட்டும் வச்சுக்குவேன்னு சொல்றது பல வகையில் ஒரு ரிஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு பார்க்கும்போது அது ரொம்ப புத்திசாலித்தனமாக தெரிகிறது. இன்ஃபேக்ட் 10 வருஷம் முன்னாடி டைமண்ட் அப்படி தான் தெரிஞ்சுது. இன்னைக்கு கோல்டு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால அதை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்லலாம். இது தப்பாக சொல்றதோ ரைட்டாக சொல்றதோ இல்லை. சில காலகட்டங்களில் கோல்டு ரிட்டர்ன் இல்லாமல் இருந்திருக்கு. அதுவும் எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸுக்கு ரிட்டர்ன் இல்லாமல் இருந்திருக்கு. இதுதான் உண்மை. சேர்த்து வச்சு இந்த சில ஆண்டுகளில் கொடுத்துருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் கொடுக்காத ரிட்டர்னை சில ஆண்டுகளில் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இந்த ரிட்டர்ன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எவ்வளோ நாளைக்கு ரிட்டர்ன் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ வெறும் கோல்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றதுல இதுதான் சிக்கல்.